ஹாப்பி விமென்ஸ் டே எல்லாருக்கும். வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வசனம். அது என்னன்னா, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினால் இடித்து போடுகிறாள். உங்கள் எல்லாருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பெண்கள் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்கணும். ஏன்னா ஒரு குடும்பத்தை அனுசரித்து போகணும்னா அது நிச்சயமாக பெண்களால் மாத்திரம்தான் முடியும். அப்போ இந்த புத்தியுள்ள ஸ்திரீயாக ஒருத்தங்க எப்படி இருக்க முடியும்னா, வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஆவியின் கனிகள் 9 விதமான ஆவியின் கனிகள்: அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆகப்போ இப்படி 9 குணங்களும் யார்கிட்ட இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பெண்ணானவள் சகித்து போகக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாள். அந்த குடும்பமும் கட்டப்படுகின்ற குடும்பமாக இருக்கும். ஆகவே இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க அநேக பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக ஒருவேளை உடஞ்சி போன குடும்பத்தை கூட ஒரு பொண்ணால் என்ன பண்ண முடியும்? அதை கட்ட முடியும். ஆகவே கட்டுகிற பெண்களாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாங்க. அதே போல பெண்கள்னாலே குடும்பத்துல அவங்க தான் அநேக பிரச்சனைகளை பார்க்க வேண்டியது இருக்கும், அநேக சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா போகும்போது நிச்சயமா நமக்கு அந்த குடும்பத்தை எப்படி கட்ட வேண்டும்னு நமக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை தருவார். ஆகவே புத்தியுள்ள ஸ்திரீயா செயல்படுங்க. உங்க குடும்பத்தை மேன்மேலும் கட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless God bless you you all. all.